ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கான டேட் தொழிலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 6 நாள் பயிர் போல் நல்லாவே வளர்ந்துருக்கு. 2 இலை விட்டு எல்லாத்துலேயும் முளைப்பு நல்லாவே வெளில வந்துருச்சு. காலையிலே வந்துட்டு தொழிலுக்கு வந்துட்டோம். வீட்டில் கம்பங்கூழ் ஆக்கியிருந்தேன். ஸோ அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது எதனாலனா காலையிலே ஈவினிங் போல் தொழிலில் இருக்கணும். ஏன்னா அணிலும் காக்காவும் அந்த பயிரெல்லாம் வெளியில் தூக்கி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையிலே கிளம்பி வந்துட்டேன். 2-3 நாளாக மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் பிரண்டெல்லாம் நிறையா துளிர் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுற்று போயிட்டேன். நல்லாவே துளிர் விட்டுருந்தது. பட் ஒரு சில இடத்துல தான் பறிக்க முடிஞ்சுது. ஒரு சில இடத்துலலாம் அடப்பு நிறையாவே இருந்தது மழை பெஞ்சதுனால. அதனால் பறிக்க முடியல. அடப்பில் மழை பெஞ்சதுனால எதனா பூச்சி போட்டு இருக்கும். ஸோ அங்கே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்றதுனால நான் கிட்டேயே போகல. பறிக்க முடிஞ்ச இடத்துல வரையும் பிரண்டையை பறிச்சுட்டு அப்படியே கொல்லியை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். கிடைச்ச பிரண்டையை நான் வீட்டில் போயிட்டு துவையல் தான் பண்ணுவேன். துவையல் ரெசிபி வேணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். அணில் தாத்தா மட்டும் இல்லை, தொழிலில் நிறையா மயில் கூட இருக்குது. இவங்ககிட்டலாம் இருந்து பயிரை சேவ் பண்ணுறதுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் கொல்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு கூட ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.